அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ பக்தி சேனல் நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அன்பார்ந்த அன்பர்களே, தை மாத பலன்களை பார்க்கும்போது தை மாதத்தில் நமக்கு பொறுத்த வரைக்கும் விடுகாலம் பிறந்தாச்சு. ஒரு கீழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஞானம் ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்படியே காலத்தை ஓட்டிகிட்டு இருக்காமே நமக்கு விடுகாலம் வராதான்றவர்களுக்கு கண்டிப்பாக விடுகாலம் வந்தாச்சு. இதுவரைக்கும் எப்படியோ அல்லல் பட்டு வழி தெரியாமல் தின்னாடி போனவர்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்க சொல்கிற பழமொழி உண்மையாக நிரூபிக்கப்படுறது. இந்த சமயத்தில் செவ்வாய் வக்கரமாக இருப்பார், குரு வக்கரமாக பற்றி கவலை இல்லை. ஒருத்தர் நமக்கு பணம் தரல ஏமாத்தினான்னா நம்ம எப்படி வாங்குவோம் அப்படி வாங்கணும். அதுதான் செவ்வாய் வக்கரமாக இருக்கார். குரு வக்கரமாக இருக்காருன்னா நம்ம எப்படி இருந்தால் குரு வக்கரம் இந்த நிலையில் இருந்தார்னா கிடைக்கிறது கிடைக்காது போய்டுறது. அதனால் குரு வக்கரமாக இருக்கிறதுல இந்த தை மாதத்தில் குரு வக்கரம் நிவர்த்தி ஆகிடுறார், கவலைப்பட தேவையில்லை. ஸோ தை மாத பலன் பார்க்கும்போது ஒரு அனுகூலம்னா குரு வக்கரமாகிறார், வெளியில் வந்துடுறார். நமக்கு விடுகாலம் பிறந்துருத்து. நமக்கு சாமர்த்தியத்தை யார் கொடுப்பா? செவ்வாய் வக்கரமானாலும் சாமர்த்தியம் கிடைக்கிறது, இல்லைன்னா வராது. நம்மளாவது எழுந்து போய் வாங்கி செஞ்சு பண்ணி சுறுசுறுப்புன்று வர்றாரு. ஆத்திரம், கோபம், உணர்ச்சி, வேகம், புத்தி பொருளாக தான் முடியும். அதுக்காக அப்படி வச்சிருக்காரு. ஸோ அதோ நமக்கு எப்படிலாம் வழிகாட்டினா நல்லா நடக்கும்னு தெரிஞ்சு தான் நல்லா பண்ணிருக்காங்க. அந்த இன்னொரு பெரிய அனுகூலம் நமக்கு என்னென்னா, குரு வக்கர நிவர்த்தி ஆனோன்னா பலமாயிடுறாரு. தை மாதத்தில் குரு வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால மாத கடைசி தான் 29 11 பிப்ரவரி தான் ஆறார். அதை பற்றி கவலை இல்லை. அது வரைக்கும் நமக்கு வேண்டிய காலத்தில் நமக்கு வேண்டியதை சுதாரிக்கணும் இல்லையா? ஒரு 2 நாள் கொடுத்தா கூட போதும், 5 நாள் கொடுத்தா கூட போதும், நம்ம வாழ முடியும். கொடுக்காமலே இருக்கிறதுக்கு கொடுத்து சந்தோஷமாக வச்சுக்கிறோமோ இல்லையோ அனுபவின்னு சொல்லி கொடுத்துட்டாலே போதும், நம்ம பார்த்துப்போம். நமக்கு அந்த வகையில் குரு நிறைய கொடுக்குறார். அதில் என்னென்னா தை மாதத்தில் பொறுத்த வரைக்கும்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ராகு தனியாக இருப்பார். அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பொறுத்த வரைக்கும் கிரகச்சி கோச்சாரம் சொல்கிறேன். ராகு எப்போதுமே மீனத்தில் இருக்கார். அது புது வருஷத்தில் தான் ராகு பேருவார். குரு அதுக்கு பிறகு பேருவார். அது வரைக்கும் ராகு மீனத்தில் இருப்பார், கண்ணியில் கேது இருப்பார். அந்த ராகு மீனத்தில் இருக்கிறது என்ன அட்வான்டேஜ்னா குருவை நேர பார்த்துட்டே இருப்பார். அவ்வளோ சொல்லவும் இல்லை, சித்திரை மாதம் வரைக்கும் பார்த்துட்டு இருப்பார். அதனால் நம்ம எப்போதுமே இந்த அரசாங்க சம்மந்தப்பட்ட இளைஞர்கள் இருக்குது அத்தனை பேருமோ பெரிய பெரிய மாஃபியா கும்பல் விலையை சொல்லித்தான். ஆனால் நம்ம எப்படி சாமர்த்தியம் தப்பிக்கணுமோ அப்படி தப்பிச்சிட்டானா 4 காசு குரு கொடுக்கறது ரத்தப்படாமல் அமைக்க வச்சுக்கலாம். ஒன்றும் பிளாக் பண்ணி வச்சுக்கணும், இல்லை சாமர்த்தியமாக இன்னொருத்தம் வேலை எழுதி வைக்கணும். எங்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு காமிக்கணும். அதுதான் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் முடியும். சாமர்த்தியத்தை இல்லைன்னா உங்களால் வாழ முடியாது. நேரடியாலாம் எதுவும் பண்ண முடியாது. இப்போ குரு கொடுக்க போகிறது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ கொடுக்க போகிற குரு உலகத்தில் இல்லை அதிசயமாக தை மாதத்தில் ஆரம்பித்து மாசி பங்குனி 2 மாதம் உங்களுக்கு வேர்ல்டு பேங்கெல்லாம் காலியாகி நம்மக்கிட்ட வந்துடும். அங்கங்கே இருக்க பணம்லாம் நம்மகிட்ட வந்துடும். எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க அது போய் பிளான் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு கொடுக்க போகிறார். அந்த அளவுக்கு செயல்பாடு. சுக்கிரன் வேறு போய் வீரத்தில் உட்காந்துக்க போகிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக செம்ம சுக்கிரன் ராகு சேர்ந்துப்பார். சனீஸ்வரர் இப்போதைக்கு பேர போகிறதில்லை, கவலைப்பட வேண்டாம். ஆனால் தற்போதைக்கு இந்த ராகுவோட சனீஸ்வரர் இருக்கார். சனீஸ்வரன் மக்கரெல்லாம் முடிஞ்சு போச்சு, கவலைப்பட வேண்டாம். சனி சேர்ந்து நமக்கு சனி ஒருத்தரை தான் நமக்கு கொடுக்க முடியும். ஏழை பங்காளன், அதுக்காக அவர் ஏழை இல்லை. நம்ம ஏழை பங்காளன் கொடுக்குறான்றதுக்காக நம்மளை உயர்த்தத்துக்கு பார்க்குறாரு தவிர நீ ஏழையாக இருக்கிறதுக்காக பண்ணவே இல்லை. அடுத்தடுத்து மேலே போகணும். 10ஆம் கிளாஸ் டீச்சர் சொல்லி கொடுத்தாருன்றதுக்காக 10ஆம் கிளாஸில் அவர் இருப்பான்றதுக்காக நம்ம அவர் அப்படி இருப்பான்றதுக்காக நம்ம அப்படி இருக்கக்கூடாதுன்னு மேலே வரத்தான் சனீஸ்வரர் அந்த அளவுக்கு பாடுபடுறாரு. உழைச்சி நேர்மையாக எப்படி 4 பேர் சோறு போட்டு 4 பேருக்கு இண்டஸ்ட்ரியில் டெவலப் பண்ணி பண்ணுறதுக்கு அந்த எப்படி அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேலை செய்கிறதோ அந்த மாதிரி நம்ம தயார்படுத்தினா தான் நாம்ளும் வாழ முடியும், மற்றவங்க வாழ வைக்க முடியும், தப்பிக்க முடியும். சொத்து பத்து வாங்க கஷ்டம் இல்லை, எவனா ஏமாற்றி கூட வாங்கிடலாம். அது எப்படி நிர்வாகம் பண்ணுறது தான் கஷ்டம், நம்ம கையில் வச்சு தக்கிறது கஷ்டம். அது மாதிரி சொத்து பத்துகள் நிறைய வாங்குவீங்க. இந்த அதில் பெரிய அதிர்ஷ்டம் சொத்து பத்துகள் நிறைய வரும். கடன் குறைஞ்சிரும், புதிய கடன் ரொட்டேட் ஆகும். இதான் சொன்னேன், கடன் நிவாரத்தின்றது ஒன்றும் இல்லை, புதிய கடன் வாங்கிறதுக்காக வரக்கூடிய விளைவுகளுக்காக பண்ணக்கூடிய விஷயம். பழைய திருப்பி போட்டு புதுசு வாங்கினா நீங்கள் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும். இதெல்லாம் நான் சொல்லணும் அவசியம் இல்லை, அவங்களுக்கு தெரியும். வசதியாளர்களுக்கு டேக்ஸ் பற்றி தெரியும்,
நம்ம நாடு பற்றி தெரியும், அதனால் நான் சொல்லணும் அவசியம் இல்லை. அது பார்த்துக்கோ சாமர்த்தியம். கூடுமான வரைக்கும் அரசியலில் நுழையாமல் இருந்தால் போதும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் சொல்ல வரத்தில். இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும், தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கிரகங்கள் பார்க்கும்போது ராகு கேதுக்கள் அந்த மீனத்திலையும் கண்ணில் இருப்பாங்க. குரு வக்கரம் முடிஞ்சு பக்காவாக பலமாக இருப்பார். ராகு பாறை இருப்பார். அதே குரு கண்ணியில் பார்ப்பார். தோஷம் போயிடும். ராகு தோஷத்தை உண்டாக்கினாலும் குரு பாறையினால் தோஷம் போயிடுறது. புரியுதுங்களா? எப்படி அக்கௌண்ட்ஸ் ஸ்பேர் பண்ணால் அந்த இது ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்கம் டாக்ஸ் கட்டி பணம் திருப்பி வாங்கிக்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி வாங்கிக்கலாம். அந்த மாதிரி அமைப்பு தான் வச்சுருக்காரு. வெளிப்படையாக சொல்கிறேன், இது புரியறதுக்காக சொல்கிறேன், அதுக்காக அப்படியெல்லாம் மேலே கிடையாது. உங்களுக்கு புரியுன்னு சொல்ல வரேன். கிரகநாதர்கள் விட்டால் தான் வேறு வழி கிடையாது. அவன் கொடுத்தா தான் உண்டு. உலகம் ஃபுல்லாக ஜீரோ ஆகினதே இவர் தான். குரு வக்கரமாகி போகிறதுனால உலகம் ஃபுல்லாக ஜீரோ ஆச்சு. ராகுக்கு எதுக்கள் குருக்கு துணையாக இருக்கிறது மட்டும் இல்லை, உலகத்தை யார் சம்ரட்சிக்கிறாரோ அவர் கூட இருப்பார். இத்தனை தேவதைகள்லாம் இருக்காங்கன்னா அத்தனை தேவதைகளும் இங்கிருந்து ஆப்ரேஷன், மெயின் ஆப்ரேஷன் பாரத பூமியில் தான். வெளிநாடெல்லாம் கிடையாது. அங்கே சம்பாதிக்க போகலாம், கொள்ளலாம், மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணலாம், கொள்ளலாம். அதுதான். ஸோ படிப்பு வசதி வாய்ப்புகள் எல்லாமே அது தகுந்த மாதிரி பசங்க படித்து மேலே வரும். நீங்கள் ஸ்பெஷலாக அட்டென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை. கூடுமான வரைக்கும் கெட்ட பழக்கத்தில் போகாமல் இருக்க பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் சொல்லலை. அந்த சுதந்திரம் இருக்கிறதுக்காக வேண்டி கூடுமான வரைக்கும் கொஞ்சம் பக்தி பிரேமையோடு நடந்து கொண்டு பசங்களை ட்ரெயின் பண்ணுறது நல்லது. குழந்தையோட நம்ம கலாச்சாரத்தில் பின்பற்றி வாழ்ந்தால் நமக்கு ஒருவேளை நல்ல திருப்தியாக வாழ முடியும். பணம், பொருள், அந்தஸ்து, சாப்பாடு போடாது, போதைப் பொருள் மாதிரி அது மாதிரி கிரக அமைப்பில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே அண்ணா இருக்காங்க. அதாவது சனீஸ்வரனோட ராகு இருப்பார். இப்போதைக்கு ராகு வரல, சனீஸ்வரன் இருப்பார். அது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சுக்கிரன் சனி இப்போதைக்கு இந்த மாதத்தில் இருப்பார். சுக்கிரன் சனி இந்த மாதத்தில் இருந்து உடனடியாக நமக்கு மேலே போயிடுவார். சுக்கிரன் சனி இருந்து 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அது சுக்கராச்சாரியர் மேலே போன உடனே முதல் காரியம் என்ன பண்ணுவார்னா குருவோட ராசி பரிவர்த்தனை. இப்போ தெரிஞ்சுதா? வல்லரசு நாடுகள்லாம் ஜீரோ ஆகி நம்ம சின்ன அரசு நாடாக நம்ம ஆள்கிட்ட ஹேண்ட் இன் க்ளோவ்ஸ் வச்சுப்பாங்க. பொதுவாக சொல்கிறாரு. அப்படின்னா அர்த்தம் மேலே போய் எகிரி குதிச்சவங்க கீழே வந்து நம்மளை பிடிச்சின்னு மேலே ஏறுறான். நம்ம ஏறணும்னு நமக்கு புத்தி வரணும். நம்மளை பிடிச்சி மறுபடியும் மேலே ஏறினான்னா நம்ம கீழே தான் இருப்போம். இதுதான் லாஜிக்கு. புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த அளவுக்கு சுக்கிரன் குரு ராசி பரிவர்த்தனை. குரு யாருக்கு இருக்காருன்னா சுரர்களுக்கு, நம்ம மாதிரி 2ஆம் கட்டானக்கும் இருக்குது. சுக்கிராசி யார் இருக்கிறன்னா கேட்க வேணாம், யாருக்கெல்லாம் இருப்பாங்க உங்களுக்கு தெரியும். அதனால் இருக்கும்போது அந்த 2 50-50 பண்ணிக்கிற அளவுக்கு பலமாக இருக்கும். அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும். சித்திரை மாதம் வரைக்கும் குரு சுக்கிராச்சாரியர் கண்ணியில் இதில் மீனத்து போயிருப்பார். என்ன சம்பாதிக்கலாம் அவங்களுக்கு பாருங்கள். என்னென்ன உண்டோ அத்தனை போகபாய் கற்பனையிலேயே போன்றது நடவடிக்கை வரைக்கும் எல்லாம் வரும். அடேங்கப்பா, சனீஸ்வரர் கும்பத்தில் உட்காந்து சொல்லப்படாது, நன்னாவே செய்கிறாரு. ஸோ அத்தனை விஷயத்துலையும் நமக்கு பெரிய அனுகூலம் இருக்குது. அந்த மற்ற செவ்வாய் வந்து ஆட்டோமேட்டிக்காக போய் கடகத்தில் உட்காந்துட்டு வக்கரமாகி பலம் கொடுக்குறாரு. சாதுவாக இருந்தால் காரியாக சொல்லிட்டேன். அப்போ சாதுவாக இருக்கிறதுக்கு எப்படி அடித்து நொறுக்கினா வலுவாரார் அப்படின்றத கடகத்தில் நீச்சம் வக்கரமாகி மறுபடியும் பலம் உண்டாருது. சுக்கர் கடகத்தில் செவ்வாய் நீச்சம், வக்கரமானா பலம். அந்த பலம் எதுக்கு வருது? விட்டதப்படி விடாத நெருக்கு பிடி, அது பிறகு பார்த்துக்கலாம். இன்னைக்கு அளவு இல்லை, இத்தனை வருஷம் என்ன பண்ணீங்க, இப்போ பண்ணி பார்த்துக்கலாம். பாவமாவது புண்ணியமாவது அப்படி தூண்டி விட்டு ஒரு அமக்களம் பண்ணி நீங்களும் பெரிய அப்படியே பில்லியனர் ஆகலாம். இதான் இந்த பொறுத்த வரைக்கும். இதுக்கு மேல் மற்ற கிரகங்கள் பற்றி தேவையில்லை. இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, என்ன சாமி மாதம் சொல்கிறார் ஒன்றையும் காணும் அப்படின்னு ஏய்க்காதீங்க. உண்மையிலே நிறைய நடக்க போகுது. அலர்ட்டாக இருங்க. ஏன் கேட்குறீங்கன்னா, உங்கள் சம்பந்தப்பட்ட இதிலே ஜென்ம ராசியிலே சனீஸ்வரர் உட்கார்ந்துருக்கார். கூடையே சுக்கிரன் வந்திருப்பார். அது எப்படி சுக்கிரன் மீனத்துக்கு போவார், 2ஆம் வீட்டு போவார். அதே சமயத்தில் புதன் உட்கார்ந்துருப்பார். நேரடியாக 7ஆம் வீட்டை பார்ப்பீங்க. அதில் செய்த போது சூரியன் உட்கார்ந்துருப்பார். குரு உங்கள் பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டு அதிபதி, லாபஸ்தானாதிபதி. குரு எங்கே உட்காந்துருக்காருன்னா 4ஆம் வீடு சொல்லக்கூடிய அவர் வீட்டில் உட்காந்துருக்கு, சுக்கிரன் வீட்டில் உட்காந்துருக்கார். சுக்கிரன் யார் உங்களுக்கு பார்த்தோன்னா பாக்கியஸ்தானாதிபதி.
4ஆம் வீட்டு அதிபதி பாகிஸ்தானாக இருக்கும்போது அதே சமயத்தில் அந்த ரிஷபத்தில் இருக்கிற குருவும் ரிஷபத்துக்குரிய சுக்கிரரும் வீடு மாற்றிட்டு இருப்பாங்க. தன வீட்டில் உட்கார்ந்து சுக்கிராச்சாரியார் பலமாகிடுவார். கூடயே ராகு இருப்பார், நம்ம நண்பர். சனீஸ்வரன் உட்கார்ந்த வீட்டில் கும்பத்தில் சனீஸ்வரர் உட்கார்ந்துருக்கார், அவரே அயனசயன போகாதிபதி. சுக்கிராச்சாரியார் கூட உட்கார்ந்துருப்பார், அவரே உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பாக்யாதிபதி. பாரு எவ்வளோ. அப்புறம் புதன் வருவார். பாக்கியத்துக்குரிய சம்பந்தப்பட்ட அந்த அபூர்வ புண்ணியாதி சொல்லக்கூடிய புதன், அவரே அட்டமாதிபதியாக இருக்கலாம், அது வேறு விஷயம். உட்காந்துருக்கேன்னா எந்த இதுக்குமே அட்டமாதி வரும், தோஷம் உண்டு. ஏன்னா புதனுக்கு கிடையவே கிடையாது. அவர் தான் பூர்வ புண்ணியம், அவர் தான் அவங்களுக்கு எந்த பூர்வ புண்ணியா சம்மந்தப்பட்ட கிரகமாக இருந்தாலும் ராசிக்கு அவருக்கு அட்டமாதி தோஷம் வராது. சோப்பு கரைக்கு உபயோகப்படுத்துகிறோம், சாதாரண பேசுகிறாப்படி சொல்கிறேன். அதுக்கு அழுக்கு வருமா? அழுக்கு போக்குற பொருள் அது, அதுக்கு அழுக்கு சேருமா? கரைஞ்சி போயிடும் இல்லையா? அது மாதிரி எத்தனையோ விஷயங்கள்ல தண்ணியில் எண்ணெயில் தண்ணி சேர்த்தாலும் தண்ணியில் ரெண்டும் ஒட்டாது, தனியாக இருக்கும். புரியுங்களா? ஏப்பா நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, அது பேசிகிட்டே இருக்கலாம், நல்லாயிருக்கும். அதாவது சுக்கிரனும் குருவும் பகை இல்லை. குரு ஏன் அப்படி இருக்காருன்னா, மிதமிஞ்சி போனால் போகத்தில் ஊஞ்சி போச்சுன்னா பிறப்பு பாயாயிடும். கர்மங்களை சுமந்து வச்சுருக்கு, அதை செய்யணும்னு வச்சேன்னா அதிலே நீ மூழ்கி போயிட்டேன்னா எங்கள் கர்மம் பாழா போயிடுது. எனக்காக கொடுக்கப்பட்ட கர்மங்கள் என்னை நம்பி பகவான் கொடுத்துருக்கான் நிறைய பேர். அதை உதாசீனம் நாசம் பண்ணுறது ஒன்றும் ஆளாக்க மாட்டேன். அப்படி ஒரு வைராக்கியம் குருவுக்கு இருக்கிறத சந்தோஷமாக போக பின்னாடி கடன் அடைக்கலாம், கடன் பட்டிருக்கும் இல்லை, அதனால் அடைக்கும் நம்பிக்கையோடு நல்ல அனுபவின்னு சொல்லிட்டு சுக்கிராச்சாரியர் சொல்கிறார். அந்த 2 பேருக்கு சனியும் செவ்வாய் 2 பேருக்கு மரத்தால் வச்சுக்கோங்க. இந்த பகைன்றது குணங்கள் கெட்டு போகிறதுன்னு அர்த்தம். ஓவராக சாப்பிட்டா நல்ல ஆரோக்கியம் ஆழமாக முட்டை. அதே மாதிரி போகங்கள் அனுபவிக்க குடும்பம் நாசமாக, நீ நாசமாக ஒரு சார்ந்த குடும்பம் நாசமாகும். பணம் பொருள் உனக்காக அதிக வராது. இப்போ சரீரம் அனுபவிக்கிறவன்ட்டு நல்ல ஆரோக்கியமாக இருக்காது. இதெல்லாம் சாதாரண பேசக்கூடிய விஷயங்கள் தான் இது. அதனால் இதுக்கெல்லாம் பகைன்னு வச்சுருக்கோம். பகைன்னு இருந்தால் தான் தானாகவே வரும். எதுவுமே தானாகவே வந்துட்டு இருந்ததுன்னா நம்ம எதுக்கு இங்கே பூமியில் பிறக்கணும்? அனுபவிச்சுட்டே போண்டி தான் ஏதாவது முடியவே முடியாது. அவனை அனுபவிச்சுருந்தால் நன்ன அனுபவிச்சுட்டே இருக்கலாம். ஆத்மா விஷயம் பொறுத்த வரைக்கும் அனுபவிச்சுட்டே இருக்கலாம். அதுக்கு இதெல்லாம் கட் பண்ணணும், முடியாது இதெல்லாம். அதனால் இதை முடிஞ்ச வரைக்கும் அனுபவிக்கிறது வாழ்க்கை கொடுத்துருக்கணும். இந்த கும்பத்தில் பொறுத்த வரைக்கும் நிறைய அனுபவத்தை கொடுக்குறான். அவங்க மனசு ஈடுபடாதனால்தான் இத்தனை அவஸ்தைகள், வேறு ஒன்றுமே இல்லை. அது இந்த மனசு சரிவு சுத்தமாக பரிசுத்தமாக தெளிவாக ஆனந்தமாக இருக்கக்கூடிய மாதம் தை மாதம் வந்தாச்சு. இதுலேருந்து சித்திரை மாதம் வரைக்கும், வைகாசி மாதம் வரைக்கும் கூட சொல்லலாம், பிரமாதமாக இருக்கும். ஆனந்தத்துக்கு ஒரு குறைச்சலும் இல்லை. ஆனால் பின்னாடி ஒரு மாதம் சனீஸ்வரன் ராகு பேர்ந்து உட்காரும்போது 2 பேரும் உட்காந்து மேஷத்துலேருந்து ஆரம்பிச்சிடும் பார்க்குறதுக்கு வரிசையாக தரா அடிக்கிறதுக்கு. நல்ல கவலை. அவர் சர்க்கிள் போட்டுரும். அவளே இல்லை, செவ்வாய் சனி வச்சுன்னு மாற்றி மாற்றி ராகு கேது வச்சு பெட்டை கட்டின்னு இருப்பான். புது வருஷத்தில் போகும்போது பார்க்கலாம். இப்போ வேணாம், நமக்கு பகைவனே நமக்கு வேண்டியவர் தான். அப்புறம் என்னது வேண்டியிருக்கு? ஸோ வாழ்க்கையில் மேலே மேலே வரணுன்னா நம்மளாக பார்த்து மேலே வர முடியாது. அப்படி வரணுன்னா உதாசீனப்படுத்தணும். இதெல்லாம் பட்டு மணாமல் வாழ கற்றுக்கணும். அப்போ அது மேலே மேலே வர முடியும்னா பட்டு மணாமல் வாழ முடியாது. முதலாவது வாழ்க்கையில் மேலே மேலே ஒன்று அந்த அசனைகள் வேணும் விடக்கூடாது, பிடிக்கணும், அனுபவிக்கணும், நன்னா இருக்கணும், நம்ம பசங்கள்லாம் நன்னா அப்படின்னு சொல்லி முயற்சிட்டு போராடி முடியுதோ ஜீவனத்தை அல்ல எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அப்படி போட்டு பொலிட்டிக் ரெட்டி பண்ணி குடும்பத்துக்காக செலவிக்கிறான்ல தலைவர். என் குடும்பம்னு அந்த உணர்வுகள் நிறைய கொடுத்துருப்பான் அவங்களுக்கு போராட்டத்துக்கு வழி. ஆனால் அன்பிலீவபிள் திங்ஸ் நடக்கும் எல்லாமே. அதான் ரொம்ப வருத்தமான விஷயம். எதிர்பார்க்கறதுக்கு முறை மாறி போய்டுறது, நொந்து போய்டுறீங்க. ஆனால் ஒன்றுமே நொந்து போகிற அளவுக்கு இல்லை, நமக்கு தெரியல. இக்னரன்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட், வி ஆர் லூசிங் சான்சஸ். அதனால் இந்த சப்ஜெக்டில் வரும்போது உங்களுக்காகவே வேண்டி குருவும் சுக்கிரனும் ராசி பொருத்தனை பண்ணிக்கிறாங்க. 2 புதனும் ஆட்டோமேட்டிக்காக வந்து உட்காந்துக்கிறாரு. சுக்கிரனும் வீட்டிலே உட்காந்துக்கிறார். உட்காந்து சனியை உங்களை கூடையே பரமண்டாக வச்சு ஒன்று அனுபவிக்கிறாரு. செவ்வாயை நேரடியாக பார்க்க வச்சு இதெல்லாம் நடக்கிற காரியம் பாருங்கள். அவருக்கு பலம் கொடுத்து முயற்சி கொடுத்து தொடர்பு குரு தொடர்பு எப்போதுமே ஒருபடி பண்ணுறாரு. இதெல்லாம் இருக்குது. புது வருஷம் பிறந்தது வாழ்ந்த பிறகு குரு மிதனத்துக்கு போகிறோன்னே டைரெக்டாக உங்களை பார்த்துட்டே இருக்க போகிறாரு. என்ன பாவம். இப்போதைக்கு பாருங்கள், ரிஷபத்தில் உட்கார்ந்த குரு ராகு பார்க்குறாரு, கேது குரு பார்க்குறாரு,
தோஷம் கேது பார்த்து போயிடுறது, கோடீஸ்வர யோகம் வருது. இங்கே பார்க்க ராகு இம்சப்படுத்தி உங்களை முயற்சி பண்ணி தூக்கி வைப்பான். மற்றவங்கள புறக்கணிச்சிட்டு வாழ்ந்தால் தான் வாழ முடியும். இப்போது இல்லைன்னா எதிர்பார்த்து கோட்டை விட்டுன்னு போயிடுவீங்க. லூசிங் சான்ஸ். இப்போ முயற்சி முடியும் மேலே வாங்க சாதனை பண்ணுவீங்க. அதுக்கு தான் இந்த கிரகங்கள்லாம் இப்படி போராடுறது. இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமானது யாருன்னு பார்த்தோன்னா பூர்வ புண்ணியாதிபதி புதன், பாக்யாதிபதி சுக்கிரன், 2 பேருமே செய்கிறாங்க பாருங்கள். செவ்வாய் பொறுத்த வரைக்கும் செய்கிறார், ஜீவனத்துக்கு தன்னை வருத்திண்டு செய்கிறார். இவ்வளோ விஷயங்கள் ஒரே சமயத்தில் அமைப்பு கொடுத்து கொண்டு வராருன்னா நம்மளால் சாதிக்க முடியும். அந்த மனசில் வேதனைகளை போக்குறதுக்கு எதனா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது தெய்வங்களையாவது வணங்குங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நான் கிருஷ்ணனானே வணங்கும் சொல்லவே இல்லை. பரதத்துவத்தில் எது வேணால் கிருஷ்ணனாக இருப்பாதுக்காக நம்ம அப்படி பார்க்க முடியாததுக்காக தான் நாங்கள் டைரெக்டாக கிருஷ்ணனே அவதார புருஷன். அதை அனுபவிங்க. ஆனால் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் பட்டுமணாமல் அவன் தான் லிஃப்ட் பண்ணி கொடுப்பான். தெய்வங்கள்லாம் அவன் கர்மத்தை அனுபவிக்கிறான். ஊவாரியோ என்ன நீ ஏப்பி கேட்ப, வழி சொல்லுவேன், ஃபாலோ பண்ணிக்க, முடிச்சா தான் கொடுக்குறேன், அவ்வளோதான். கை வச்சிருக்கும். ஏதோ ஷேர் ஒன்று வலி வேதனை தாங்க மாட்டாங்க, நீ தான் அனுபவிச்சாகணும். இப்படி ஒரு அமைப்பு தான் எல்லாமே தெய்வங்களுக்கெல்லாம். நம்ம நாட்டில் ஒரு குறை இல்லை. மாத பண்டிகை விழாக்கள் திருவுகள் என்னென்ன ஒன்றும் நல்லா அனுபவிங்க. வாழ்க்கையில் நல்லதே நினைங்க, மற்றனை பற்றி கெட்டதே நினைக்காதீங்க. அதுதான் அந்த விஷயம், ரகசியமே தான். உன்னை உறுத்தி இம்சப்பட்டினாலும் அது அசது ஏதோ பண்ணிடுத்து நினச்சிட்டு நினைங்க. அப்படியே அமைக்கு மேலே வருவீங்க. இதுவும் வேஸ்ட்டு பொருளாக இருந்ததுன்னா அது அமைக்கு மேலே வரணும். நம்மளை காட்டில் உயர்ந்தவனானா அவனை வச்சு நீ மேலே போகணும் தவிர அவன் உயர்ந்த போயிட்டாருன்னு நினச்சேன்னா என்ன பிரயோஜனம்? நீ மேலே வரணும் வேணாமா? அதுதான் அந்த தாத்பரியத்தை பிரகாரம் செயல்படுங்க. டாப்பில் வந்துடுவீங்க. உங்களுக்கு சொந்தமாக இண்டஸ்ட்ரி இத்தனால இல்லை, வரப்போகுது. சொந்தமாக பார்ட்னர் இது வரைக்கும் வச்சுக்கதே இல்லை, நீங்கள் நம்ப மாட்டீங்க, வச்சுக்க வரப்போறீங்க. அப்புறம் சொந்தமாக ஒய்வு கல்யாணம் பண்ணாவோட ஒன்றா ஒய்ஃபோட குடுத்தனம் பண்ணணுன்னா முக்கால் தூக்கு கழுவீங்க. இப்போ ஆச்சரியமான முறையில் குடுத்தனம் பண்ணுவீங்க. பிரிஞ்சவங்க சேருவாங்க. குழந்தை குட்டிகள் இப்படியே பார்த்துட்டு இருப்பீங்க. மாமனார் மாமிக ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்க. அதை பார்த்து பொண்ணை பெற்று நசந்தி இவனே இப்படிலாம் கற்பனை நினைப்போம். இந்த விபரீத நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் அதிகமாக வரக்கூடிய இடம் கும்பம் தான். ஏன்னா கன்சீல்டு எண்ணங்கள் தான் அப்படி வரும். உடச்சி ஒழிஞ்சு வந்துட்டீங்கன்னா நீ பெரிய மேக்னெட் தான். வாழ்க்கை ரசனைகள் இப்படி தான் வாழ்க்கை, நீ முடி கட்டாதீங்க. இப்படியும் வாழ்க்கையை விட்டு நினச்சேன்னா வாழ முடியும். அந்த கும்பத்தில் நம்பர் 1 வந்து திருப்தி அடைய வச்சு அப்புறம் மோட்சத்துக்கு போகிறது தான் அந்த ஸ்தானம். அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைப்பில் கொடுத்து இந்த தை மாதம் மாசி மாதம் ஐயோ பிரமிக்க வைக்கும். தை மாதத்துக்கு கொடுக்கலன்னா மாசி மாதத்துக்கு கொடுக்கலன்னு அர்த்தம் இல்லை. கொடுத்துட்டே இருப்பான். இப்படியே பார்த்து உட்காரக்கூடாது. நானுக்கும் அந்த பங்கு காமிக்கன்னு செய்யணும். வகை தொகைகளை உண்டாக்கி கொடுக்குறான். எப்படிங்க? 10ஆம் வீடு யாருங்க? இந்த 9ஆம் வீடு 10ஆம் வீடுங்க. அவர் 9ஆம் வீடு அதிகாரி தவிர 9ஆம் வீடு 10ஆம் வீடு இருக்கார். அவரே வாலண்டியர் பண்ணுறார். 9ஆம் வீடு அதிகாரி யார் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும்? புதன். 10ஆம் வீடு சுக்கிரன். 9ஆம் வீடு அதிகாரி பொறுத்த வரைக்கும் கும்பத்துக்கு 8ஆம் சுக்கராச்சாரியார். 9ஆம் வீடு 10ஆம் வீடு அதிகாரி செவ்வாய் வருது. கும்பத்தில் சிம்ம சப்தமாக 8ஆம் வீடு வந்து புதன் கன்னி. 9ஆம் வீடு துலாம் வருது சுக்கராச்சாரியர். 9ஆம் வீடு துலாமும் செவ்வாய் தொடர்பு வருது. 10ஆம் வீடு தொடர்பு வருது. அது சுக்கிரன் கும்பத்து போனே செவ்வாய் பார்க்குறாருல்ல. புதன் போனே பார்க்குறாரு, தொடர்பு வருதில்ல. குரு தொடர்பு எப்படி வருது? இந்த ராகு அங்கேருந்து பின்ன ஐனசேன வீட்டில் உட்காந்துருக்காரு. எல்லாம் கும்பத்துக்கு ஐனசேன வீட்டில், அதே சனியோட உங்களுடைய வீட்லேயே மகரத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ ராகு தொடர்பு வருது. ராகு நிற்கிற கால் நாது யாருன்னு பார்த்தாலும் சாயாகிரம ராகு புரட்டாதி. அப்புறம் என்ன வேணும்? இப்படி இருக்குல்ல. சூப்பர்வைசர் தானே பண்ண மாட்டார். மற்றவங்களை வேலை வாங்கிட்டு நம்ம பயன்படுத்தி தான் கொண்டு வர, அவரே பண்ண மாட்டார். அதே மாதிரி சாவுக்கு எதுக்கு நேரடியாக எந்த நவகிரகங்களுக்கு பத்தத்து கொடுக்க கிடையாது. எது சார்ந்திருக்கோ அதை வச்சு என்ன பெண்டை கழிட்டு வேலை வாங்கி அப்படி வேலை அதில் தனி சுக்கராச்சாரியர் 50-50 பண்ணியாச்சு. ராசி பிரத்தனை அதோடு மட்டும் இல்லை, மாத கடைசியில் வருது. மீனத்து போனோன்னு சுக்கராச்சாரியர் 50-50 பண்ணிக்கிறாங்க. அது தொடரணும். அப்படியே குரு பேச்சு வரைக்கும் உண்டு, கவலைப்பட வேண்டாம். அதே சமயத்தில் இது வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சனி தொடர்பு செவ்வாய் தொடர்பு எல்லாம் வருது. ஸோ 10ஆம் வீடு அதிகாரி செவ்வாய் அத்தனை இருக்குல்ல. அதே 3 2 3ஆம் வீடு அதிகாரி, அதே 3ஆம் வீடு அதிகாரி செவ்வாய். அவரை
ஃபியர்ஸ் பேட்டில் பண்ணி கொடுக்குறாரு. அப்புறம் என்ன, முயற்சி சித்தியாகும். இதனால் முயற்சி சித்தியாகாத விரயமாக நம்ம பாதியிலே பின்வாங்கியிருந்தாலும் ஆச்சு. இப்போ அது கிடையாது, சித்தியாகும். அழகாக அனுபவிச்சுட்டு பெரிய டீம் ஒர்க்காக பண்ணிட்டு சொந்தமாக இண்டஸ்ட்ரி, சொந்த ஃபேமிலி வித்தியாகி எல்லாம் உறவுகாரங்கள்லாம் மூஞ்சி சுருக்காமல் ஒத்துமையாக இருந்துட்டு அனுபவிச்சு ஷேர் பண்ணிட்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமைப்பு முற்றுப்புள்ளி இல்லாத போயிட்டு இருக்கும் தொடர்ந்து சொல்லி வாழ்த்து அமைகிறேன். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, தை மாத பலன்களை பார்க்கும்போது, ராசி பலனை பார்க்கும்போது, தை மாதம் சொல்கிறது மகர ராசி சம்மந்தப்பட்டது. மகர மாதம் சொல்லுவாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும். தட்சிணாயன புண்ணியகாலம் முடிஞ்சு உத்தராயண புண்ணியகாலம் ஆரம்பிச்சாச்சு. ஒரு 6 மாதம் தேவர்களுக்கு 6 மாதம் அசுரர்களுக்கு இருந்துச்சு. பகவான் படைப்பு ரெண்டுமே வேணும். இப்போ தேவர்களுடைய காலம் ஸ்டார்ட் ஆகிடுது. அசுரர்கள் போதுன்று ஒஞ்சாச்சு. அப்போது சாதுவாக இருக்க நம்ம நாட்டு மக்களுக்கு விடிய காலம் வந்துடுது. உன்னுடைய உழைப்பும் பலனும் இன்னொருத்துக்கு போய் விருத்தியாகி அதனுடைய பலனை நீ அனுபவிக்கணும்னா நமக்கு பங்கு இருக்குது இல்லையா? அந்த நாடு நமக்கு வழிகாட்டக்கூடிய அமைப்பில் இருக்கும்போது நம்ம நாட்டிலே சிறு குறு தொழிலாளர்கள் எல்லாமே குடிசை தொழில், சிறு குறு தொழில், ஹேண்டிகிராஃப்ட் சிஸ்டம் இதெல்லாம் நிறைய இருக்குது. சின்னத்திரை, வண்ணத்திரை, கலைஞர், எழுத்தாளர், இசை எத்தனையோ இருக்குது. ஸோ கலைத்துறை சார்ந்தது ஃபுல்லாகவே வெறும் டான்ஸு முதல்ல இப்போ சினிமா படம் இல்லை, கலைத்தொழில் ஃபுல்லாகவே இது அறிவுண்டு. அப்புறம் டீச்சிங் தொழில், பண்பாட்டு கலை, சனாதன தர்மம் அமைப்பு இதெல்லாம் இருக்குது. தர்ம கர்மம் சம்மந்தப்பட்டது. தர்ம கர்மம் நம்ம ஒவ்வொரு குடும்பத்திலையும் சனாதன தர்மம் ஃபாலோ பண்ணணும். இத்தனை சாதி சமயங்கள்லாம் அனுபவிக்கிறதுக்காக கொடுத்துருக்கு தவிர சண்டை போடுறதுக்கு இல்லை. தப்பானது. எல்லாத்துக்குமே ஒரு கடவுள் தான். எத்தனை அமைப்பு கொடுத்துருக்காங்கன்னா வேறு குடும்பமாக இருக்குன்னா கலாச்சாரம் அதை அனுபவிக்கிறதுக்கு கொடுத்துருக்காரு. அதை புரிஞ்சுனா போதும், வேறு ஒன்றும் வேண்டாம். இத்தனை மொழியை அனுபவிக்கிறதுக்கு இதெல்லாம் எத்தனையோ விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். இந்த மீனத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் தன்னிறைவு அடையத்துக்கு அமைப்பு கொடுத்துருவான். இல்லைன்னா சாக்ரிஃபைஸ் பண்ண அது ஒன்று இழப்பீடு தன்னிறைவு. ஏன்னா அப்போ தான் மோட்சம் போக முடியும். இங்கே போதும் எல்லாம் உனக்காக தான் வாழ்ந்தேன், உனக்காகவே பூமியில் தந்திச்சு, உன் திருப்திக்காக தான் வாழ்ந்தேன், உன் திருப்திக்காக உன்னுடைய படைப்புகள் அத்தனையுமே என்னுடைய உறவுகள் அப்படி சொல்லி வாழ மட்டும்தான் மேலே மோட்சம் போக முடியும். சொல்லமாக போக முடியாது. அசரீரியாக போனால் கூட பிரயோஜனம் இல்லை. இதுதான் பார்த்துட்டு இருக்கணும். வெறுப்பாக இருக்கும். அப்போ என்ன, கண்ணுக்கால் மூக்கெல்லாம் இல்லையே எப்படி அதெல்லாம் தெரியும் கேட்கப்படாது. கண்ணுக்காலையே வெளியில் பார்க்கணும் தவிர கண்ணே பார்க்காது. உண்மையிலேயே மூக்கே பார்க்காது, காதே காது. இப்படி பார்த்தானா பார்க்குறதுக்கு அப்படி தெரியாமல் இருக்கும். உண்மையில கிடையாது, எல்லாம் மாயை. உள்ளிருந்து பார்த்தா தான் வெளியில் இருக்குது பார்க்க முடியும். விஷயங்கள் உள்ளிருந்து அவர் சொல்கிறத கேட்டப்புறம் தான் அது பிரகாரம் நம்ம வெளியில் மனசு சொல்லி வெளியில் வருது. வாய் வையாவது கண் வையாவது தோற்றங்கள் அப்படி கொடுக்கறது, படத்தோடு கொடுக்கறது. நம்ம என்றைக்குமே போயிருக்கவே மாட்டோம் இடத்துக்கு. அங்கே இருக்குது ஞானம் எல்லாத்தையும் பரவி இருக்குது. இங்கே தான் அங்கே தான் இல்லை. காற்று சுவாசிக்கிறதுனா உனக்கா ஒரு காட்டுறா, உலகம் போல் ஒரே காற்று தானே, ஒரே சொல்லிச்சு. அது இப்படி வருது. அதே மாதிரி ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் இது அப்படியே எல்லாத்துலேயும் போயிடுது. பகவான் எல்லாத்துலேயும் உறைஞ்சிருக்காரு, எல்லாத்தையும் இருக்கார். அந்த ஞானம் உனக்கு ஒரு ஞானம் இல்லை. அந்த ஞானம் வெளிப்பாடு இங்கே இருந்தாலும் பகவான் நோண்டி வைப்பான். அதே சித்தர்களால் முடியும், நம்மளால் முடியாது. நமக்கு அடுத்த என்ன நமக்கு என்ன வந்தது தெரியாது. நம்ம வரைக்கும் தான் உன்னுடைய கண்ணோட்டம் என்னன்னு தெரிஞ்சது உள்ளிருந்தபடி அந்த அடுத்தவன் புரிஞ்சுக்கிற ஆற்றல் அந்த ஞானிகளுக்கு இருக்கும். நீ நடக்க போகிறது என்னன்னு தெரியாட்டாலும் நடக்க போது இப்படி தான் ஒன்று பொறுத்த வரைக்கும் தெரியும். இப்படி தான் நடக்க போது அவருக்கு தெரியும். அது தெரியும். வெளியில் நடத்த போகிறது சொல்ல மாட்டார் பகவான். அதனால் இந்த நவகிரகங்கள் சொல்லப்பட்ட விஷயங்கள் வழியாக கொடுக்கும்போது அதுக்கே தம்பித்துப்படும். அந்த நேரத்தில் உட்காந்து ப்ரோக்ராம் மாற்றுவார். எதுக்கு இதெல்லாம் ஆத்ம சம்பந்த விஷயங்கள்லாம் ஆத்ம சம்பந்தம் சம்மந்தப்பட்டது தான் மீனம். மீனத்தை பொறுத்தவரைக்கும் ஆத்ம சம்பந்தம் தான். ஏன்னா புரட்டாதி ஆரம்பிச்சதுன்னா ஒரே ஒரு பாதம் தான் பண்ணுறது. உத்தரட்டாதி 4 சனீஸ்வரர். கர்மங்களுக்கு தோற்றம் முடிவுன்னா சனி மட்டும்தான். முடியுதா? அப்புறம் ரேவதி பலமற்றது. பகவான் இதுக்கு பலம். பகவான் இது பலம் அவசியம் இல்லை. கண்ணை நிமித்தின ஆட்டினாலே போதும். அத்தனை 100 பேர் பாரதத்தில் உயிர் போனது. அந்த ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் கொடுத்துட்டான்னா உயிர் போயிடுது. இப்போ புரியுதுங்களா? நெகட்டிவ் எஃபெக்ட் ஏன் கும்பத்துக்கு ஜாஸ்தியாக இருக்குன்னா செயலாற்றத்தன்மை இல்லாத பண்ணாதான், திறத்தன்மை அற்றினாதான்
வாண்டாம் வாழ்க்கைன்னு சொல்லி முடிவுக்கு வருவான். போதும், இது தேவையில்லை அப்படின்னு உதறி தள்ளுவான். அதுக்காக வச்சு அடுத்தது மீனத்தை போக முடியும். மீனத்தில் பொறுத்த வரைக்கும் எளிமையான வாழ்க்கை. ஏன்னா இதுக்கு பூர்வ புண்ணியம் சந்திரன் அவ்வளோ சுலபமாக ஒன்றை போட்டு பார்த்துருவார். மனசு அதுதான் தலைவன். அந்த மனசை வச்சுன்னு இந்த காலம்னா குறுக்கு புத்தி கொடியை கொடுத்து நாசம் பண்ணக்கூடியது மனசு. ஸோ சிந்தனைகள் நிறைய கொடுத்து நாசம் பண்ணிகிட்டே இருப்பான். மீனத்துக்கு தெளிவற்ற ஒரு தன்மை, தெளிவாக இருக்கிற அம்மா இருக்க குழம்பிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அடுத்தடுத்து ஆசை அலைகளை மோத விடுறதா என்ன லாபம்? இருக்கிறத வழியை செயல்படுத்துறதுக்கு வழியை உண்டாக்கி பண்ண சொன்னாலும் பண்ண விடாதபடி இதுவும் ஒரு மனசை கெடுத்துடும். அதிகமாக மனசு கெடுக்கிறது அதுன்னா மீனத்துக்கு மட்டும்தான். அறப்பாஞ்சு கெடுத்து நாசம் பண்ணிகிட்டே இருக்கும். வாழ்க்கை அமைப்பு சொன்னாலும் எடுபடாது. அதனால் கூட இருக்கிறவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒத்துழைச்சி இவங்க போனதுனால ஓடுறது காலம் சாத்தியமானது இல்லை. மீனம் அவன் கூட ஒத்துழைச்சி போகும்போது எளிமையான வாழ்க்கை தான் வாழ முடியும். எப்பேற்பட்ட கோடி சந்திருந்தாலும் சாதாரணமாக தான் வாழ்க்கையை வாழ முடிஞ்சே ஆகணும். அப்படி ஈடுபாடு வச்சு இதாவோ போயிட்டான்னா சனீஸ்வரன் நசுக்கி எடுத்துருவார். அதே சமயத்தில் புதன் உச்சானில் கொண்டு போட்டு அப்படியே சிதறடிச்சிடுவார். வருங்க ஒரு 100 பேரை கண்ணால் பார்த்து கொல்லணும்ல, அலையை வச்சு நாசம் பண்ணி சித்திரவதை பண்ணி 5 பேர் வச்சு ஆட்டா ஆடி ஒரு பாரதம் போட்டு நிறுத்தினார். எப்படி வருது? ஸோ இதெல்லாம் மற்றவனுடைய வாழ்க்கையில் இடர்பாடுகள் அதிகமாக கொடுத்து நாசம் பண்ணுறதுன்றது வரும்போது அதிகமாக சந்திக்கிறது யாருன்னா மீனத்து ராசினியர்கள் தான். சம்பந்தப்பட்டது குபேராசினால பெரிய அனுகூலம்னா சீக்கிரம் எல்லாம் சொல்யூஷன் கிடைக்கும். எதிர்பார்த்த மாதிரி புருஷங்கார அமைய மாட்டான், எதிர்பார்த்த மாதிரி குழந்தைகள் பிறக்காது, எதிர்பார்த்த மாதிரி சம்பந்திகள் உறவு அமையாது, எதிர்பார்த்தாலும் அப்பா அம்மா செய்ய முடியாத சூழ்நிலை உண்டாக்கிடுவான். தங்கிட்ட சம்பாதிக்க ஜீவனும் தனக்கு எதிர்பார்த்த மாதிரி செய்யக்கூடிய அமைப்பு இருக்காது, மேனேஜ்மெண்ட் இருக்காது. இப்படி எதனாலும் அது பண்ணி அதை எப்படி ஒன்றை அப்படியே அமுக்கணும்னு பார்க்குறது தான் சீனம். சப்தமாதிபதியே நேர புதன். இப்போ அவரெல்லாம் அனுகூலமாக இருக்கார். சொத்து பத்து இருந்தாலும் அது கடனில் போய் முழுவக்கூடிய அமைப்பு தான் இத்தனை காலமாக இருந்திருக்கு. இத்தனை காலம் இப்போ அதெல்லாம் ரிக்யூப் பண்ணி மறுபடியும் சொத்து பத்தெல்லாம் இது கூட புதுசாக நிறைய சொத்துக்கள் வரும். கடன் நிவாரணம் ஆகிடும். நம்பிக்கை துளிர்க்கும். ஆடு சாப்பிட்டு போனால் விட மறுபடியும் துளுக்கிறது இல்லை. மரம் வெட்டி போட்டால் கூட அந்த மரம் வெட்டி போட்டது மறுபடியும் துளுத்துன்னு வரும். பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி நம்பிக்கை துளுத்து நல்லபடியாக வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுத்து உயர்த்தும். இந்த ஒரு மாதத்துக்கு ஆரம்பித்து சித்திரை வைகாசி வரைக்கும் தூக்கின்னு போயிட்டுருக்கோம். உங்களுக்கு கடன்னு அதுவே நிலத்தை உண்டு, அதுவே நிலத்தை உழுது, அதுவே மண்ணை மாற்றி இழ போட்டு, அதுவே பயிரை போட்டு ஊரை போட்டு அதி வட்டி தண்ணி பயிர் நட்டு அது விளைஞ்ச உடனே நாட்டு நட்டு நாற்றை மறுபடி ஊரை போட்டு கயிறு வச்சு மறுபடி பயிர் பார்த்து விலை கொடுத்து உங்களுக்கு வியாபாரத்தை கொடுத்து அது விற்று உங்களுக்கு பயிர் கொடுக்கும். அப்படி அமைப்பு கொடுத்து உங்களை அழகாக பண்ணுறார். இந்த மாதம் குடும்பத்தில் கல்யாணம் ஆகும். ஏதோ கல்யாணம் பண்ணிக்கணும், ஏதோ எதுவாவது வரதே இல்லை. நல்ல முள்ள மாப்பிள்ளை கிடைக்கும், பொண்ணு நல்ல கிடைக்கும், குழந்தைகள் நல்லா விருத்தியாகும், சந்தோஷமான உறவு இருக்கணும். வழக்கத்துக்கு மாறாக இதுவரைக்கும் இல்லாத பிரகாரம் ஒரு பெரிய ஒரு விசேஷம் என்னென்னா உறவுகள் கை கொடுக்கும். கடன்காரன் வித்ட்ரா பண்ணிவிடுவான், டொனேட் பண்ணாலும் பண்ணுவான். அவனுக்கு வாரி வழங்கி கடன் அடைச்சிருவீங்க. மற்ற ராசிக்காரோட மீன் ராசிக்கார கடனை மொத்தமாக அடைக்க தான் பார்ப்பாங்க தவிர மொத்தம் பார்ஷியலாக கொடுக்கணும் அவன் வராது. உயிஞ்சி விட்றான், பிடுங்களே வேணான்னு. அந்த மாதிரி பணத்தை ரொட்டேட் பண்ணுறவங்களுக்கு பெரிய பணம் வரும். ஒருத்தர் பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமான உறவுகள். இப்போ நமக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடிய இதாக இருந்தாலும் அந்த பாதிப்புக்கு மருந்தாக இருந்து செயல்பட்டு இந்த பாதிப்பை யோகம் மூலம் முறியடிப்பாங்க மீனராசி நேயர்கள். எந்த நட்சத்திரமானு சரி தான், சனி நட்சத்திரமானது, புத நட்சத்திரமானது, குரு நட்சத்திரம் தரோம். ஏன்னா அந்த குரு பண்ணுற வேலை உங்களுக்கு செஞ்சு போச்சு. உங்களுக்கு சுக்கரனோட உறவு கொண்டு 3வது அதிகாரின்னா சுக்கராச்சாரியார். சுக்கரார் 3வது லாய்க்கு இல்லை. அப்போ 3வது லாய்க்காக இருக்கணும்னா ஒரு சில்லறை கொடுத்து காரியம் முடிக்கணும். அவ்வளோதான். அங்கே வெட்டி பேப்பரை மாற்றணும், இல்லை மார்க் போட வைக்கணும். இதெல்லாம் நிறைய தில்லுமுள்ளு நடக்கணும். அதுக்கு தான் கூடயே ராகு உட்காந்துருக்கார். ராகு உட்காந்துருப்பார் கூடயே மீனத்தில். சுக்கராச்சாரியர் மெதுவாக வந்துடுவார், மாதம் கழிச்சு வந்துடுவார். அதுக்கு முன்னாடி அயனசேன போவார், சனீஸ்வரர் உட்கார்ந்துருக்கார். அவர் கூட சுக்கரர் உட்காந்துருப்பார். அதுக்கு பிறகு புதன் உட்காருவார். எப்படி அமைப்பாருங்க.
சுக்கிரனை புதனும். செவ்வாய் டைரெக்டாக பார்த்துட்டு இருப்பார். மீனத்துக்கு செவ்வாய் முக்கியம் குருக்கு. பூர்வ மீனத்துக்கு செவ்வாய் வந்து வலுவற்ற செவ்வாய் நீச்சபங்கமாகி அக்கரமாகி டைரக்ட் தொடர்பு. கண்டிப்பாக செவ்வாய் 2-3 மாதம் உட்காந்துருப்பார். அங்கேயே உட்காந்து சனீஸ்வரன் தொடர்பு கொண்டிருப்பார். ஸோ எவ்வளவோ இருக்குது. சித்திரை மாதம்லாம் சனீஸ்வரன் கிளம்புறார். சித்திரை மாதம் கூட இல்லை, புது வருஷத்தில் 11 அந்த புது வருஷம் விஸ்வாச வருஷத்தில் மாசி மாதம்தான். ஐயோ சனீஸ்வரன் அது அங்கேயே உட்காந்துருப்பார். ராகு பயிற்சி பேருந்து ராகுக்கு இங்கே வந்துடுவான் சித்திரை மாதத்துலேயே. இப்போ ராகுவும் சனியும் ஒன்றா உட்காந்துருவாங்க. இப்போதைக்கு ராகு மீனத்தில் உட்காந்துருக்கனால சுக்கராட்சி மீன் ராகு உட்காந்து குரு பரிவர்த்தனை பண்ணனால உங்களுக்கு பாருங்கள், தயவு பாருங்கள், எப்படி அழகாக இருக்கு பாருங்கள் பண்ணுறாரு. ஸோ இவ்வளோ பண்ணி இதுக்கு காரணம் புதன் ரொம்ப முக்கியம். சப்தமாதிபதி அவர் உட்காந்து லாபத்தில் உட்காந்துருவார். அப்புறம்தான் கும்பத்துக்கு வருவார். சூரியன் லாபத்தில் உட்காந்துருக்கனால மகரத்தில் அட்டகாசமாக கொஞ்சம் பண்ணுவார். சூரியன் 6ஆம் வீடு அதிகாரி. 6ஆம் வீடு அதிகாரி லாபத்தில் உட்கார்னா முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் அர்த்தம். உங்களுக்கு அப்படி பண்ணால் தான் உங்களால் வச்சுக்க முடியும். நேரப்படி உங்களுக்கு வச்சுக்க தெரியாது. இந்த சாமர்த்தியம் இல்லை. அது இப்போ சாமர்த்தியத்தை கொடுக்குறான். ஸோ மீனத்தை பொறுத்தவரைக்கும் குழந்தை குட்டிகள் வளர்ப்பு நன்னாக இருக்கும். அது கலாச்சாரத்திற்கும் அதில் எப்போதுமே சனாதன தர்மத்தை பார்த்து பண்ணுங்கள். வெளியில் வந்து போகத்தில் விட்டுறாதீங்க. இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அமைப்பை கொடுத்த அமைப்புன்னா அதுவே சந்தோஷமான வாழ்க்கை அமையும். வேறு ஏதாவது போகபாகி வகையில் போட்டால் நாசமாக போடும், பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி அமைப்பு தான் இருக்குது. நம்பி இறங்கக்கூடாது. நான் பின்னாடி வாழணும். அதுக்காக வேண்டி இப்போவே டிப்ரெஷன் டிசெல்லாம் வரக்கூடாது. அதுக்காக பார்த்துக்க நல்ல வளர்ப்பு போகிற இருக்கணும்னு தான் எச்சரிக்கையாக திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் ஃபாலோ பண்ணணும் எப்போதுமே. அதனால் சத்சங்கத்தில் அமைப்பு எப்போ தொடர்பு இருக்கணும். சனாதனமும் கூடவே கூடாது. காரணம் கொண்டு உங்களோட பண்ணுங்கள். குடும்பத்தில் விருத்தி தானாக வரும். கடை எடுக்கவே வேணாம், நல்லாவே வரும். அதே மட்டும் சொத்து பத்துகள் வாங்குவேன், கடனே கிடையாது. ரொட்டேஷன் பண்ண நிறைய வரும், இன்வெஸ்ட்மெண்ட் போகும், நிறைய சம்பாதிக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. எதிர்கால வாழ்க்கையை நல்லா உருவாக்கி கொடுக்கக்கூடிய அந்த உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுக்கு வாழ்க்கை துணையாக நவகிரகங்கள் செயல்படுறதுன்னு சொல்லி வாழ்க்கை அமைகிறேன்.